வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க பசங்க கிட்ட எதிர்பார்க்கிற 5 முக்கியமான குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். கண்டிப்பாங்க எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் முதல்ல எதிர்பார்க்கறது ஒரு பையன் கிட்ட என்ன அப்படின்னா ரெஸ்பெக்ட், மரியாதை. தனக்கு மரியாதை கொடுப்பானா அப்படின்றத கண்டிப்பா ஒரு பொண்ணு எதிர்பார்ப்பா. அதுலயே நம்பிக்கையை பில்ட் பண்ற அளவுக்கும் ட்ரஸ்ட் ஒன்னு இருக்கணும். ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அந்த ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா நம்ம ஒருத்தங்க கிட்ட அவ்வளவு ஈஸியா க்ளோஸ் ஆக முடியாது. சோ கண்டிப்பா ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட நம்மளால ஒரு பையனை ட்ரஸ்ட் பண்ண முடியற அளவுக்கு அவன் நம்ம கிட்ட பிஹேவ் பண்றானா இல்லையா அப்படின்றத பாப்பாங்க. சோ ஒரு பொண்ணு உங்களை நம்புற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு ரிலையபிளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு எதிர்பார்க்கிற ஒரு பர்சனாலிட்டியா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடலாம். சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்பிஷன். லைஃப்ல ஒரு குறிக்கோளோட செயல்படுற ஆண்களை கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க பெருசா சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பொண்ணுங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிக்கோளோட செயல்படும் போது கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களை விட அந்த பொண்ணுக்கு அதிகமா இருக்கும். சோ நீங்க குறிக்கோளோட உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தும் போது உங்க கூட தான் அந்த பொண்ணுக்கு வாழணும்னு தோணும். அந்த பொண்ணு தன்னோட லைஃப் உங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு முக்கியமான பாயிண்டா அமையும். லைஃப்ல ஒரு எய்மோட நீங்க செயல்படும் போது அது அந்த பொண்ணுக்குன்னு மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தனித்துவமா தெரிவிங்க. சோ லைஃப்ல எப்பவுமே ஒரு குறிக்கோளோடையும் ஒரு கோலோடையும் உங்க வாழ்க்கையை நடத்த பாருங்க. அது உங்களுக்கு நிறைய விதத்துல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். மூணாவது முக்கியமான குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றா அப்படின்றதுக்காக மட்டும் அந்த பொண்ணு உங்ககிட்ட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா நீங்க அந்த பொண்ணை பாதுகாக்கிறவங்களாவும் இருக்கணும், கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணும். அந்த பொண்ணுக்கான ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி உங்க சைட்ல இருந்து இருக்கணும். அந்த பொண்ணு எதிர்பார்க்கிற இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே உங்க கூட வாழ்க்கையை ஷேர் பண்ணணும்னு தோணும். அந்த பொண்ணு நம்பி உங்ககிட்ட வரும். ஸோ ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு பொண்ணு எதிர்பார்க்கிற முக்கியமான குவாலிட்டியா கூட சொல்லிக்கலாம். இது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாலாவது முக்கியமான குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் அண்ட் எஃபர்ட். கண்டிப்பா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே அதுல ரொமான்ஸ் இல்லைனா எப்படி? கண்டிப்பா ரொமான்ஸ் இருக்கணும். அது நேச்சுரலா இருக்கணும். நீங்க நடிக்க கூடாது. நீங்க ரொம்ப இயல்பா உங்களுடைய நேச்சுரல் ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்பதான் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து அழகா இருக்கும். அண்ட் முக்கியமா எஃபர்ட்ஸ். நீங்க அந்த பொண்ணுக்காக போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே உண்மையாவும் நேச்சுரலாவும் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை தேடி போறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு குவாலிட்டி. இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியா 5வது முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி அண்ட் லீடர்ஷிப். மெச்சூர்டா நம்ம கொஞ்சம் பக்குவத்தோட இந்த வாழ்க்கையை நம்ம வாழும்போது அது பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது அப்படின்றதமா சொல்றாங்க. அண்ட் லீடர்ஷிப். நீங்க எப்பவுமே ஒரு லீடரா இருக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆண்கள் தான் பெண்களை வழி நடத்துறவங்க, லீடர்ஸ். அவங்க ஃபாலோவர்ஸ். நம்ம தான் அவங்கள வழி நடத்தணும். ஸோ கொஞ்சம் மெச்சூர்டாவும் லீடர்ஷிப் குவாலிட்டியோடையும் நம்ம நடந்துக்கும் போது நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது அது பொண்ணுங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றதமா சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு 5 விஷயமும் ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதே போல இன்ஃபர்மேட்டிவான வேல்யூபிளான கண்டென்ட்டோட வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்க சாண்டோ. பாய்.